இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடிய அளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன. தேங்காய் பற்றாக்குறைக்கு தேங்காய் சம்பல் சாப்பிடுவதுதான் காரணம், மின் கட்டமைப்பு செயலிழந்ததற்கு குரங்குகள் தான் காரணம் என்ற கதைகளை எல்லாம் பார்க்கும் போது ஜனாதிபதி புதிய அமைச்சர்களுக்கு சொன்ன ஆலோசனை ஞாபகத்தில் வருகிறது. வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார். இவர்கள் அந்த அறிவுரையை மறந்து விட்டார்களோ என்னவோ என்று எண்ண தோன்றுகிறது. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் பாராளுமன்றம் கூடியிருந்தது. வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விவாதம் நடைபெற்றது. வரவு செலவு திட்டம் மேலதிக 109 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பட்ஜெட்டிற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் முழுமையாக உடலை மறைத்து ஆடை அணிந்து செல்வது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அவர் தொடர்ந்தும் சொல்லியிருந்தார், அண்மைய நாட்களாக இடம்பெற்று வரும் சம்பவங்களை பார்க்கும் போது முழுமையாக உடலை மறைத்து ஆடை அணிந்து சென்றால் அதற்குள் இருப்பது ஆனா பெண்ணா என்ற கேள்வி எழுகிறது. எனவே தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் இல்லையா என்ற ஒரு வினாவை தொடுத்திருந்தார். සම්පූර්ණම සිරුර වහගෙන ගමන් කරන පුද්ගලයන් සිටිනවා. උන් ඒ සිරුර ඒ ඇඳුම තුල සිටින්නේ පිරිමිද කාන්තාවක් දැන්නවත් අපිටවත් අඳුරා ගැනීමට නොහැකි තත්ත්වයක් තිබෙනවා. அந்த வினாவுக்கு அமைச்சர் அழகான பதிலை வழங்கியிருந்தார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை ஊடக சந்திப்பில் பேசிய ஜெயதிச, சில ஆடைகள் பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்துமா என ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போதே இவ்வாறு பதிலளித்தார். இதுவரை போலீஸ் உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் எந்த ஒரு உடையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எந்த முறைப்பாடும் அளிக்கவில்லை. ஒரு நபரின் கலாசார அடையாளத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் விதிமுறைகளை விதிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று அவர் மேலும் கூறினார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்ட உடைகள் பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்தால் மட்டுமே அத்தகைய முடிவு பரிசீலிக்கப்படும் என்று நலிந்த ஜெயதிச மேலும் கூறினார். இதுவரை அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே இந்த விஷயம் பரிசீலனையில் இல்லை என்று அவர் கூறினார். 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேரை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அண்மைய காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடனும் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். காவல்துறை ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரையிலே 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 11 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவை எனவும் ஏனையவை காணி தகராறு உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்காக உதவி புரிந்தமை தொடர்பில் மொத்தம் 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். அத்துடன் இந்த காலப்பகுதியினுள் T56 ரக துப்பாக்கிகள் 5 6 பிஸ்டல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயலுமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பெண் தொடர்பான நம்பகமான தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குபவர்கள் தொடர்பில் இரகசியம் பேணப்படும் எனவும் காவல்துறை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இந்த சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பி செல்வதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மௌல
மௌலவி ஒருவருக்கு போலீசார் கன்னத்தில் அறைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஹொரோபொத்தான அங்குனொச்சிய ஜும்மா பள்ளிவாசல் பேஷிமாம் அவர்கள் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 அன்று கெக்கிராவ கைலபொத்தான பிரதேசத்தில் வைத்து போலீசாரின் கை தாக்குதலுக்குள்ளாகி தற்போது ஹொரோபொத்தான வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாய்கள் தான் காரணம் என்று என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலகநாதன் தெரிவித்தார். வெறுமனே சும்மா சொல்லவில்லை இந்த விடயத்தை. பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய பேச்சுக்கு பின்னால் தான் எழுந்து டாக்டர் திலகநாதன் இந்த விடயத்தை சொல்கிறார். ஒருபுறம் அனுஷ்கா திலகரத்ன ரவுஃப் ஹக்கீமை சாடிய போது ரவுஃப் ஹக்கீம் அனுஷ்கா திலகரத்னவுக்கு பதில் வழங்குகிறார். அதற்கு பின்னால் அரிசி தட்டுப்பாட்டுக்கு விளக்கம் கூறிய டாக்டர் திலகநாதன் அற்புதமான கருத்தை சொல்லி இருந்தார். முழுமையாக இதோ பாருங்க. இலங்கையிலே அரிசியினுடைய பற்றாக்குறைக்கு நாய்களை நாங்கள் காரணமாக சொல்லுகின்றோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற நாய்களின் எண்ணிக்கையானது அதாவது 10 நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது. இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடிய அளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன. நான் நினைக்கின்றேன் சிலவர் ஏற்கனவே தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இது சம்பந்தமான அவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் இது சம்பந்தமான அறியோருக்கு இல்லையோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தேங்காய் பற்றாக்குறைக்கு தேங்காய் சம்பல் சாப்பிடுவதுதான் காரணம், மின் கட்டமைப்பு செயலிழந்ததற்கு குரங்குகள் தான் காரணம் என்ற கதைகளை எல்லாம் பார்க்கும் போது ஜனாதிபதி புதிய அமைச்சர்களுக்கு சொன்ன ஆலோசனை ஞாபகத்தில் வருகிறது. வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார். இவர்கள் அந்த அறிவுரையை மறந்து விட்டார்களோ என்னவோ என்று எண்ண தோன்றுகிறது. எதிர்வரும் நாட்களிலே மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை தொடர்ந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சார கட்டணங்கள் 20 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளன. அப்படி செய்தால் அது அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அது நமக்கு லாபமாகவோ அல்லது உபரியாகவோ அல்ல, செலவாக போகிறது. மின்சார வாரியம் எந்த இலாபத்தையும் ஈட்டுவதில்லை. மாறாக காலாண்டிற்கு காலாண்டு விலைகளை மாற்றுவதன் மூலம் இலாபத்தை ஈட்டுகிறது. முந்தைய 6 மாதங்களில் இருந்து மீதமுள்ள 6 மாதங்களை எடுத்து அடுத்த 6 மாதங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் ஒரு கணிப்பு செய்யப்படுகிறது. அந்த கணிப்பு செய்யப்படும் போது அந்த சிறிய தொகை செலவிடப்படுகிறது. பின்னர் வருட இறுதியில் எந்த இலாபமும் மிச்சம் இருக்காது. கடந்த வருடம் சுமார் 140 இருந்தன. அது செலவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் 46 எஞ்சி இருந்து அந்த 46ஐயும் சேர்த்தால் இந்த 6 மாதங்களுக்கு பிறகு நாம் சுமார் 42 பில்லியனை இழப்போம். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய டாப் ஸ்டோரிஸ். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.